ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன், யூசர் ரிவ்யூ. ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன். என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்வியஸாக நம்மக்கிட்ட வந்து பேட்ரிஸ் இருக்கும் மக்களே. நம்மக்கிட்ட வந்து AA பேட்ரிஸ், AAA பேட்ரிஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேட்ரிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் யூஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா தூக்கி போட்டுறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒன்று இப்போ சப்போஸ் ரிமோட் கண்ட்ரோலில் போட்டிருப்போம் அப்படின்னா வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, இல்லைனா வந்து இப்போ எதிலாவது போட்டிருப்போம், அது வந்து மவுஸோ இல்லை அது வந்து அந்த டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடும். அப்போ தான் நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே இந்த பேட்ரி போயிடுச்சு, நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனால் சில சமயங்களில் நம்மளுக்கே தெரியாது இந்த பேட்ரி காலி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ண, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தூக்கி போடாமல் அந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வச்சுருக்கீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க அந்த பேட்ரி காலி ஆகிடுச்சா, யூஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக நீங்கள் போட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பட் அப்படி போட்டு பார்க்காம தெரியாமல் ஓகே எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் மக்களே இந்த ஒரு டிவைஸ். எஸ், இது வந்து ஒரு பேட்ரி டெஸ்டர். ஓகேல, ஜெனரிக் இதுதான், ஜெனரிக் ஐட்டம் தான், பிராண்டட்லாம் ஒன்றும் கிடையாது. பிராண்ட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு பேட்ரி டெஸ்டர் மக்களே. ஓகேல, ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி AA பேட்ரிஸ் அண்ட் AAA பேட்ரிஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஆக்சுவலாக அமேசானில் எடுத்திருந்தேன் ஃபார் ப்ரைஸிங் ஆஃப் 275. நான் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் போட்டிருக்க மாதிரி 2022 தான் நான் எடுத்திருந்தேன். தெரியல, அந்த 2022 இந்த பிட்வீன் மேலேருந்து இந்த ஜூன் வரைக்கும் நான் சொல்லி இந்த மாதிரி இந்த மே டு இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கூட வச்சுக்கலாமே, அது வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல, சம்ஹவ் டெலீட் ஆகிடுச்சு. இப்போது இதோட ப்ரைஸிங் வந்து 299. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது 2024. பட் 2022 எடுத்த அந்த ப்ராடக்டை வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அப்போது வந்து 275 நான் எடுத்திருந்தேன் மக்களே. இந்த ப்ராடக்ட்டில் பிராண்டு பார்த்திங்கன்னா இதுதான், சேம் பிராண்டு, ஆட் கார்ட் அப்படின்னு சொல்லி. பிராண்ட் அதெல்லாம் கிடையாது, இது வந்து அந்த செல்லரோட நேம் தான் இந்த ஆட் கார்ட்டு. பட் BT168 டிஜிட்டல் பேட்ரி டெஸ்டர், அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேமு. இது மூலமாக வந்தீங்க டிஃப்ரெண்ட் பேட்ரிஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மக்களே. AA பேட்ரிஸ், AAA பேட்ரிஸ், அப்புறம் அந்த பெரிய பேட்ரி, இவ்வளோ பெரிய பேட்ரி இருக்குல்ல, நான் சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேட்ரிஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெயின் நீங்கள் டெஸ்ட் பண்ண வந்து AA அண்ட் AAA பேட்ரிஸாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்டு. இதான் அந்த வோல்ட் மீட்டர். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த மீட்டர் இதான் கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன பேட்டரிஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் காட்டுப்பாங்க. AAA பேட்டரிஸ் செக் பண்ணிக்கலாம், AA பேட்டரிஸு, அப்புறம் DHP2 செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்டரி டெஸ்ட் பண்ணிக்கலாம் போல் நீங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்மனா வந்து என்கிட்ட வந்து 2 பேட்ரி இருக்குது. இந்த 2 பேட்டரியோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 2 பேட்டரி இருக்குது டூராசெல் என்கிட்ட. இப்போதைக்கு இதான் என்கிட்ட இருக்குது, அவ்வளோ அப்படியே காட்டுறேன். ஸோ டூராசெல் இந்த 2 பேட்டரிஸோட இப்போதைக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பேட்டரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இது எடுத்திங்களா, இந்த குண்டா இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மைனஸில் வரணும், அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் வரணும். ஸோ ரைட் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் புல் பண்ணிக்கலாம், எவ்வளோ ப்ளஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் பட்டன் செல் கூட நீங்கள் பண்ணுவாங்களே, ஒரு மினி செல் பட்டன் செல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் இதில் நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போது இந்த AAA. ஸோ AAA வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. எஸ், இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கே தெரியல எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எஸ், மேலே ரீடிங் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இங்கே வரேன், கரெக்டாக உட்காரல, இப்போ தான் உட்காருது. யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட குட்டில் காட்டுது. ஸோ மேலே வந்து என்ன காட்டுதுன்னு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக உட்கார வச்சிடணும். ஆக்சுவலாக உட்காரல. யா, தான் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டில் காட்டுது, நடுவில் எல்லோவில்னா லோ, அதாவது நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். ரீப்ளேஸ் ரெட்டுன்னு வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த ரெட்டை தாண்டி வந்துருச்சுனாலே பேட்டரி வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ், இதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங். இப்போ வேணால் நம்ம இன்னொரு பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐ திங்க் இன்னும் லைவ் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இதை போட்டு டெஸ்ட் பண்ணலாம், எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, லோவில் வந்துருச்சு, அதாவது குட்டுக்கும் கீழே. ஸோ யூஸ் பண்ணலாம், ஸ்டில் வி கேன் யூஸ் இட். இந்த 2 பேட்டரியும் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதையாவது போட்டு. ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எப்போ வந்து அந்த பேட்டரி நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த லைன் முள் வந்து ரெட்டை தாண்டி வருதோ
அப்போது இது கோவிந்தா, நீங்கள் தூக்கி குப்பையில் தான் நீங்கள் போகணும் மக்களே. ஸோ இதுதான், இது வந்து நீங்கள் வந்து நான் சொல்லுறது இந்த பட்டன் செல் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டன் செல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பட்டன் செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணால் போயிடும். ஸோ வாட்ச் ஒர்க் ஆகலையா, டிவைஸ் ஒர்க் ஆகலையா, இல்லை பேட்டரி ஒர்க் ஆகலையா நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டிவைஸ் பார்க்கலாம். BT168 சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்டரி டெஸ்டர் உங்களுக்கு வந்து 250 ஒரு 300 350 உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிடும் மக்கள். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் பேட்டரியோட அந்த சிம்பிள் 1.5 வோல்ட். ஓகேலா, பட் அதுக்கு மேலே ஐ திங்க் ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரிஸில் டெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த வோல்ட் மீட்டர் கெட்டு போயிடும். இப்போதைக்கு இந்த வோல்ட் மீட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த வோல்ட் மீட்டர் கெட்டு போயிடும். அதே மாதிரி இந்த டிவைஸை கீழே ட்ராப் பண்ணக்கூடாது. கீழே ட்ராப் பண்ணாலும் சரி, ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணாலும் சரி, வோல்ட் மீட்டர் போகும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து திஸ் ஒர்க்ஸ் வித்தவுட் எனி பேட்டரி. இதுக்கு வந்து எந்த ஒரு பேட்டரியும் எக்ஸ்டர்னல் பேட்டரி எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ், இதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரி தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். நம்மள நிறைய பேர் இது எடுக்க மாட்டோம். எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. சில சமயங்கள் என் வீட்டில் நிறைய பேட்டரிஸ் கிடக்கும் கைஸ், நிறைய பேட்டரிஸ், ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கிடக்கும். ஸோ அதனால் சரி அதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இது நான் எடுத்திருந்தேன். மற்றபடி இது வந்து எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்சசரி தான். ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க, தேவைப்படலைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 300 ஆனால் 300 ரொம்ப கம்மி மேலே தான். நீங்கள் 300 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ அபவுட் திஸ் பேட்டரி டெஸ்டர், அதாவது மினி பேட்டரி டெஸ்டர். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேலா, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.